தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்ட வழிபாதையில் அமைக்கப்பட்டுள்ள நீரேற்ற நிலையங்கள் வெள்ள நீரில் மூழ்கி இருப்பதால் 4 மாவட்டங்களில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இது குறித்தான முழு விவரங்களோடு எமது செய்தியாளர் ஷெர்லி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஷெர்லி. கூட்டு குடிநீர் நிலையங்களில் வெள்ள நீர் புகுந்திருப்பதால் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டிருப்பதாக கூறப்படும் நிலையில் இவற்றை சரி செய்ய அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து வருகிறார்களா? கள நிலவரங்கள் என்ன? தென் மாவட்டங்களில் பெய்த அதி கனமழையின் காரணமாக தென் மாவட்டங்களில் பல்வேறு இடங்களில் வெள்ளக்காடாக இருந்தது. குறிப்பாக பல்வேறு பகுதிகளில் மழை நீரானது வெள்ளம் போல சூழ்ந்திருக்கிறது. இந்த நிலையில் தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்டத்தின் வழிபாதையில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நீர் ஏற்ற நிலையங்களும் இந்த வெள்ள நீரின் காரணமாக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தாமிரபரணி நீர் என்பது திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசத்திலிருந்து தூத்துக்குடி அந்த முனை காய்கால் கடலில் இருந்து கலக்கிறது. இந்த வழிபாதையில் கிட்டத்தட்ட அதாவது அந்த தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்டத்தில் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட நீர் ஏற்ற நிலையங்கள் இருக்கின்றன. இந்த மழை வெள்ளம் காரணமாக அந்த நீர் ஏற்ற நிலையங்கள் எல்லாமே கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 70க்கும் மேற்பட்ட நீர் ஏற்ற நிலையங்களில் இருந்து நீரானது எடுக்க முடியாத சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. இந்த மழை வெள்ளத்தால் நம்ம காட்சிகளை பார்த்திருப்போம். தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி பகுதியில் சாலைகளிலுமே பெயர்ந்து போன காட்சிகளை நாம் பார்த்திருப்போம். அது போல இந்த நீர் ஏற்ற நிலையங்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டு குடிநீர் திட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த நீரேற்ற நிலையங்கள் மூலமாக கிட்டத்தட்ட 4 மாவட்ட மக்கள், அதாவது திருநெல்வேலி, தூத்துக்குடி, விருதுநகர் குடிநீர் தேவையை அதிக அளவு பூர்த்தி செய்வது இந்த கூட்டு குடிநீர். ஆனால் இந்த குடிநீர் திட்டத்தில் இருந்து அந்த நீர் ஏற்ற நிலையங்கள் தற்போது பழுதாகி இருப்பதன் காரணமாக இதன் வழியாக இந்த 4 மாவட்ட மக்களுக்குமே குடிநீர் செல்வது என்பது தடைபட்டிருக்கிறது. இது எப்போது சரி செய்யப்படும் என்று இதுவரை முழுமையான விவரம் கிடைக்கவில்லை. தற்போது 100க்கும் மேற்பட்ட நீரேற்ற நிலையங்கள் இருக்கக்கூடிய நிலையில் 70க்கும் மேற்பட்ட நீரேற்ற நிலையங்கள் பழுதாகி இருப்பதுதான் நமக்கு முதல்கட்ட தகவலாக தெரிய வந்திருக்கிறது. எனவே தற்போது அதிகாரிகள் தரப்பில் இருந்து இது தொடர்பாக சரி செய்யும் பணியும் ஒரு புறம் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிகிறது. குறிப்பாக அந்த பகுதியில் என்பது தற்போது துரிதமாக நடைபெற்று வருகிறது. இன்னுமே சில இடங்களில் மீட்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த சூழலில் மேலும் ஒரு பிரச்சனையாக இது பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் மக்களின் இயல்பு வாழ்க்கை மீட்டெடுப்பதற்கு இந்த குடிநீர் தேவை என்பது அத்தியாவசியமாக ஒன்றாக இருக்கிறது. தற்போது இந்த குடிநீர் தேவையில் பாதிப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது. இதனை உடனடியாக சரி செய்யும் பட்சத்திலேயே மக்களின் இயல்பு வாழ்க்கை என்பது மீட்டு தரக்கூடிய விஷயமாக அமையும். தங்களின் முழுமையான விவரங்களுக்கு நன்றி ஷெர்லி. தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்ட வழிபாதையில் அமைக்கப்பட்டுள்ள நீரேற்ற நிலையங்களில் வெள்ள நீர் சூழ்ந்திருப்பதால் 4 மாவட்டங்களுக்கான குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட வாய்ப்பிருப்பதாக கூறப்படும் நிலையில் இது குறித்தான கள நிலவரங்களோடு எமது செய்தியாளர் சுடலைக்குமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சுடலைக்குமார். தற்போதைய கள நிலவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் கடந்த 17ஆம் தேதி முதல் தொடர்ந்து பெய்த அந்த கனமழையின் காரணமாக தாமிரபரணி ஆற்றில் கிட்டத்தட்ட 2 லட்சம் கனஅடி நீருக்கு மேலாக வெள்ள நீரானது சென்றது. இந்த வெள்ள நீர் சென்றதன் காரணமாக தாமிரபரணியை பொறுத்தவரையில் திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசத்தில் துவங்கி தூத்துக்குடி மாவட்டம் புன்னக்காயலில் கடலில் கலக்கின்றது. இந்த திருநெல்வேலியில் துவங்கி தூத்துக்குடி மாவட்டம் புன்னக்காயல் வரையிலான தாமிரபரணி ஆற்றங்கரையோரம் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட நீரேற்று நிலையங்கள் உள்ளன. இந்த நீரேற்று நிலையங்கள் மூலமாகத்தான் திருநெல்வேலி, தூத்துக்குடி, விருதுநகர், ராமநாதபுரம் உள்ளிட்ட இந்த 4 மாவட்டங்களினுடைய குடிநீர் ஆதாரமாக இந்த தாமிரபரணி ஆறு விளங்குகிறது. இந்த தாமிரபரணி ஆற்றில் உள்ள இந்த கரையோரம் இருந்தால் நீரேற்று நிலையங்கள் மூலமாக இந்த பைப்லைன் திட்டத்தின் மூலமாக கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலமாக இந்த 4 மாவட்டங்களுக்கும் குடிநீரானது தினந்தோறும் சென்று வருகிறது. இந்த வெள்ளத்தின் காரணமாக நீரேற்று நிலையங்களுக்கு சுமார் 70க்கும் மேற்பட்ட நீரேற்று நிலையங்கள் உள்ள மோட்டார்கள் பழுது ஏற்பட்டிருக்கிறது. பல மோட்டார்கள் வெள்ளத்தில் அழுத்திச் செல்லப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் அதனை சரி செய்வதற்காக தற்பொழுது போர்டுடைய நிர்வாக அதிகாரி நெல்லையில் முகாமிட்டிருக்கிறார். அது மட்டுமின்றி தமிழகத்தில் உள்ள பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் போர்டு அதிகாரிகளும் பணியாளர்களும் இங்கு வரவழைக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முதற்கட்டமாக திருநெல்வேலி மாநகராட்சி பகுதிகளுக்கு உட்பட்ட 55 வார்டுகளுக்கும் அரியநாயகபுரம் கூட்டு குடிநீர் திட்டமானது திருநெல்வேலி மாவட்டம் சேரன்வாடி அருகே உள்ள சங்கந்தேடு அருகே இருக்கிறது. அது மட்டுமின்றி திருநெல்வேலி பேட்டை அருகே உள்ள திருப்பணி கரிசல்குளம் அருகே உள்ளமும் ஒரு நீரேற்று நிலையம் இருக்கின்றது. இந்த நீரேற்று நிலையங்கள் மூலமாக அரியநாயக கூட்டு குடிநீர் திட்டம் மூலமாக திருநெல்வேலி மாநகராட்சிக்குட்பட்ட 55 வார்டுகளுக்கும் நாளை முதல் குடிநீர் விநியோகம் செய்வதற்கு அங்கு முதல் கட்டமாக அந்த நீரேற்று
குடிநீர் வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் கடந்த 4 நாட்களாகவே திருநெல்வேலி மாநகராட்சி பகுதிகளில் இந்த மழை வெள்ளத்தின் காரணமாக குடிநீரானது நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் முதற்கட்டமாக இந்த அரியநாயகபுரம் கூட்டு குடிநீர் திட்டத்தினுடைய நீரேற்று நிலையங்கள் மட்டும் சரி செய்யப்பட்டு நாளை முதல் குடிநீர் விநியோகம் செய்யப்படுவதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. மற்றபடியாக இந்த திருநெல்வேலியிலிருந்து தூத்துக்குடி வரையிலான தாமிரபரணி ஆற்றங்கரையிலும் உள்ள சுமார் 70க்கும் மேற்பட்ட அந்த நீரேற்று நிலையங்களானது அந்த பழுதாகி இருக்கிறது. அதனை சரி செய்வதற்காகத்தான் தற்பொழுது தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் இந்த பணியாளர்கள் ஸ்குவாட் பணியாளர்கள் வரவழைக்கப்பட்டு சரி செய்யும் பணியை முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது. நிர்வாக அதிகாரி அவர்களும் தட்சிணாமூர்த்தி ஐஏஎஸ் அவர்களும் அதற்கான பணியில் ஈடுபட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. முழுமையான விவரங்களுக்கு நன்றி சுடலைக்குமார்.